வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். பெற்றோர் அன்பு சரியாக கிடைக்காத பல குழந்தைகளின் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடுகிறது. மனம் விரும்பி கணவன் மனைவியாக இல்லறத்தில் இணைந்தவர்களும் சரி, ஏதோ ஒரு வற்புறுத்தலால் விரும்பாத நிலையில் திருமணம் செய்து கொண்டவர்களும் சரி, ஒருவர் மீது இன்னொருவருக்கு உருவான மனக்கசப்பு நாளடைவில் வெறுப்பாக மாறி நீ எனக்கு வேண்டாம் என்கிற நிலைக்கு வந்து விடுகின்றனர். அந்த நிலை வரும்போது அவர்களால் உருவான குழந்தைகள் எங்கு செல்வது, யாரை அண்டிக் கொள்வது, யாரிடம் அன்பு பெறுவது, யார் நமக்கு பாதுகாப்பு என்று தெரியாமல் பித்து பிடித்து மனநிலை பாதிக்கப்பட்டு மனநோயாளியாகவே மாறிவிடுகின்றனர். நொடிக்கு நொடி அந்த குழந்தைகளின் செயல்பாடுகளை உடனிருந்து உன்னிப்பாக கவனிப்போருக்கு மட்டுமே தெரியும் அந்த குழந்தையின் அவல நிலை. ஏழ்மை நிலையில் வாழும் மக்களின் குழந்தைகள் நிச்சயமாக யாரோ ஒரு உறவினர் அரவணைப்பை ஏற்று வாழ்ந்துருவார்கள். பாச உணர்வு கொண்டவர்கள் சுற்றி இருப்பதால் கொஞ்சம் மேல்தட்டு மக்கள், அதாவது அடுக்குமாடி கலாச்சாரத்திற்கு மாறி வாழ்ந்திடும் கணவன் மனைவிகளுக்குள் பிணக்கு உருவாகி கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வேறு வேறு அறைகளுக்குள் வாழ்பவர்களின் பிள்ளைகள் ரொம்ப பாவம். எல்லோரும் அப்படிதான் என்று நான் சொல்ல வரவில்லை. பெரும்பாலான தம்பதிகள், ஒருவேளை அந்த வீடுகளில் யாரோ ஒரு வயதான உறவு இருக்குமானால் அவர்களை நாடி அந்த பிள்ளைகள் வாழும். ஒரே குழந்தையாக இருந்து விட்டால் அவ்வளவுதான். தனித்தனி சம்பாத்தியம், தனித்தனி விருப்ப வாழ்க்கை. குழந்தையா, அதையேனும் ஒரு பிரபல பள்ளியில் சேர்த்து ஃபீஸ் கட்டிவிட்டு வாகன வசதி உள்ளிட்ட அனைத்தையும் பாசத்தை மட்டும் தவிர்த்து செய்து தந்துவிட்டால் போதும் என்கிற நினைப்போடு வாழ்பவர்களை என்ன சொல்வது? குழந்தை எப்போது தூங்குது, எப்போது எந்திரிக்குது, காலை கடனை சரியாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போச்சா, எப்படி படிக்குது, ஸ்கூல் விட்டு வந்தால் என்ன செய்யுது, எவ்வளவு நேரம் டிவியோ செல்லோ பார்க்குது, அதனுடைய அன்றாட செயல்பாடு எதை நோக்கி இருக்கிறது, அதன் ஆழ்மனதில் எது பதிந்து எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கூட கவனிக்காத கணவன் மனைவி என்ன ரகம்? ஆளுக்கு அவங்களை மட்டுமே பார்த்து கொள்ள நினைப்பவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்கின்றனர்? எதற்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றனர்? உங்களது தனிப்பட்ட விருப்ப வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்குது என நினைக்கும் குழந்தைகளை ஏன் பெற்றுக்கொள்கின்றீர்கள்? அம்மாவிடம் பாசம் கிடைக்கவில்லை என்றால் அப்பாவிடம் பெற்றுக்கொள்ளலாம். அப்பா வெறுத்தார், அம்மா அணைத்து கொள்வார். பாசம் கிடைக்கும் என்று நம்பி எந்த பக்கமும் அது கிடைக்காத நிலையில் அந்த குழந்தைகள் வாழ்ந்து எண்ணத்தை சாதிப்பார்கள். ஒரு கணம் அந்த குழந்தைகளின் முகத்தை உங்கள் மனதில் எண்ணி பாருங்கள். அதன் ஏக்க உணர்வுகளை புரிந்து கொள்ள முயலுங்கள். ஒரு வீட்டிற்குள் வேறு வேறு அறைகளுக்குள் முடங்கி கிடந்தாலும் தினமும் அப்பா அம்மா முகத்தை பார்க்கவாவது முடியும் என்றும், எப்படியும் யாராவது ஒருவரின் அன்பை பெற்றுவிட முடியும் என்றும் அந்த வீட்டு குழந்தைகள் நம்பிக்கை கொள்ளும். அதுவே அம்மா ஒரு இடத்தில் அப்பா ஒரு இடத்தில் எனும்போது அருகிருக்கும் உறவை விட தொலைவில் இருக்கும் உறவு மீது தான் அந்த குழந்தைகள் பாசம் கொள்ளும். அந்த உறவு எப்போது வீட்டிற்கு வரும், எப்போது உறவாடலாம் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கும் குழந்தைகள், அப்படி அந்த உறவு வராமல் போனால் அந்த ஏமாற்றத்தை அந்த குழந்தை எப்படி தாங்கிக் கொள்ளும்? அதன் எதிர்வினை அந்த குழந்தை எப்படியெல்லாம் மாற்றும்? எண்ணி பார்க்கவே நெஞ்சம் நடுங்குது. மாம், கில் மீ ப்ளீஸ் என குழந்தைகள் கதறுவதாக கேள்விப்படும் போது சொல்ல வார்த்தைகள் வர மறுக்கிறது. உங்கள் இருவருக்கும் பிறந்த பாவத்தை தவிர அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? போன தலைமுறையில் கூட கணவன் விட்டு போனாலும் நம்பிக்கை இழக்காமல் குழந்தைகளை பாதுகாத்து பாசம் கொடுத்து படிக்க வைத்து உருவாக்கின மனைவிகள். மனைவி வேறொரு வாழ்க்கை அமைத்தாலும் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்த கணவன்மார்களும் இருந்தனர். வளர்ந்த பிள்ளைகள் பின்னாலே நம்மை காப்பாற்றுவார் என்று எண்ணியவர்களும், குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி இரு துருவங்களாக கருத்து வேறுபாடுகளோடு ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள் என்னும்போது அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள், நாளைக்கு பெரியவர்கள். சிந்தித்து திருந்துங்கள், குழந்தைகளை வாழ விடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.